மையகம் போற்றிட மெய்யகம் உள்ளுயிர் உரைகின்ற வரையில் தமிழே நீ வாழ தாயினும் மேலாய் தாங்குவேன் உன்னையே என்று கூறி தமிழை தூற்றியவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். திரு தியாக செம்மலாய் குமுறும் எரிமலையாய் கொந்தளிக்கும் ஆழ்கடலாய் திகழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு வீர எழுச்சி எரிகிறது, நம்மளுடைய நரம்புகள் புடைக்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் வீரம் என்ற வார்த்தையை நோக்கி பாய்கிறது என்று சொன்னால் அவருடைய பெயரிலேயே வீரத்தை கொண்டிருக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தால் எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ உயிர் இழந்திருக்கிறார். இந்த நாட்டிற்காக அவருடைய உயிரையே மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் 1760ஆம் ஆண்டிலே ஜனவரி 3ஆம் தேதி ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவருக்கும் ஆறுமுகத்தம்மாள் என்கிற தம்பதியினருக்கும் வீர செல்வமாய் பிறந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். தூத்துக்குடி மாவட்டத்திலே பாஞ்சாலங்குறிச்சி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அவர் பிறக்கிறார். பிறந்து வீர ஜக்கம்மாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். சிறிய வயதை பார்த்தோம் என்று சொன்னால் சிறிய வயதிலேயே வில்வித்தையிலும் வாழ்வீச்சிலும் அம்பு எறிதலிலும் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். கல்வி உட்பட எல்லாத்திலும் முழு தேர்ச்சியை பெற்றிருந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் 30 ஆண்டுகள் வரை தன் தந்தைக்கு கீழாக படையிலே ஒருத்தராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். தன் தந்தை அவருக்கு 30 வயது ஆகும் வரை, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 30 வயது ஆகும் வரை தன்னுடைய தந்தை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் பாஞ்சாலங்குறிச்சியை. அப்பொழுது அவருக்கு 30 வயது ஆகிறது. அப்ப தன்னுடைய தந்தை மரணத்தை எய்கிறார். அவர் மரணித்த பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக மகுடம் சூட்டுகிறார். அவர் எப்ப அந்த மகுடத்தை சூட்டி பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக நியமிக்கப்படுகிறாரோ அன்றையிலிருந்து சரியான பிரச்சனைகளும் சரியான கலப்பரங்களும் புரட்சிகள் ஏராளமாக வெடித்தது. அவர் கட்டபொம்மன் வீர பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக ஆனபின்பு. அது மட்டுமல்லாமல் கிழக்கிந்திய கம்பெனியர் நிறுவனம் இந்தியாவில் அவர் ஆட்சி எந்த நாள் தொடங்கியதோ அப்பொழுதுதான் நிறுவப்பட்டது. அதனுடைய நேரடி ஆட்சியும் திருநெல்வேலியிலே ஆரம்பிக்கப்பட்டு எட்டயாபுரம் அரசரிடமிருந்து வரி வசூல் செய்யும் என்கிற அந்த உரிமையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றுவது மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கிற அனைத்து ஊர்களிலும் வரிகளை வசூலிக்கிறார்கள். தருபவர்களை தாராளமாக வாங்கிக் கொள்கிறார்கள், தராதவர்களை அடித்து பிடுங்குகிறார்கள் வரியை. சில பேர் ஆங்கிலேயருக்கு பயந்து தன்னுடைய வரிகளை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இன்னும் சில பேர் கொடுக்காமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நின்றவர்களுக்கு என்ன தெரியுமா தண்டனை கொடுத்தார்கள்? அவர்களுக்கு வரியை அதிகப்படுத்தினார்கள். இன்னும் ஏராளமான தண்டனைகளை கொடுத்தார்கள். அந்த தண்டனைகள் எல்லாம் நம் சொல்லில் அடங்கிட முடியாது, அந்த அளவிற்கு தண்டனையை கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வரி செலுத்தியதன் காரணமாக அவங்களுக்கு பல சலுகைகளை செலுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள். இதன் காரணமாகவே இன்னும் நிறைய பேர் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கடைசி வரையிலும் வரியை தர முடியாது என்று உறுதியுடன் நின்றவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். எல்லா அரசர்களும், எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும், எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் வரிகளை சரியா செலுத்துறாங்க. சில பேர் செலுத்தாம எதிர்த்து நிற்கிறாங்க. அதுல ஒரு ஆள் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஜாக்சன் துறைக்கு இந்த செய்தி போகிறது, வீரபாண்டியன் மட்டும் வரி கட்டவே மாட்டேங்காரு, யார் போனாலும் எதிர்த்து நிக்கிறாரு, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஜாக்சன் துறைகிட்ட சொன்னோன்னு ஜாக்சன் துறை தன்னுடைய படை பட்டாளத்தை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்க்க, யார ஒரே ஒரு ஆளை, ஒற்றை வீரனை பார்ப்பதற்கு படை பட்டாளங்களோடு வந்தார் ஜாக்சன் துறை. வந்தது மட்டுமல்லாம கேட்கிறா வரி கட்ட முடியாதா அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் நடக்கும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னார், நீங்க போங்க, நான் உங்களுடைய கோட்டைக்கு நான் பேசுறேன், இங்க வேண்டாம், இங்க பொதுமக்கள் நடந்து இருக்கக்கூடிய இடம், இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்மள சில பேர் இது தெரியாம அவர் பயந்துட்டாரு. ஜாக்சன் துறைக்கு பயந்ததால் தான் நீங்க போங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி கிடையாது, அவர் அடுத்த நாளே சென்றார், ஒற்றை வீரனாக அந்த கோட்டைக்குள்ளே சென்றார். ஆனால் ஜாக்சன் துறை வந்தது படை பட்டாளங்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு ஆளை பார்க்க வந்தார். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய படை பட்டாளங்களை அனைத்தையும் சந்திப்பதற்காக ஒற்றை வீரராக அவர் கோட்டைக்குள்ளே போகிறார். போய் வாக்குவாதம் நடக்கு, நீ ஏன் வரி கட்ட மாட்டேங்க ஜாக்சன் துறை கேட்கிறார். உனக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லா பாளையக்காரர்களும் வரி கொடுக்குறாங்க, ஆனா நீ மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற, எதுக்கு வந்தா போர் செய்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் சில வசனங்களை சொல்லுவார். அது இன்னும் 200-300 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் நம் தமிழ் மண்ணில் மறையாமல் மனிதர்களின் மனதில் நின்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அவர் பேசிய வார்த்தைகள் அப்படி. அவர் கூறுவார், வரி, வட்டி, திரை, கிஸ்தி,
வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது வட்டி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவேல் நிறைய கண்டாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, அல்லது மாமனா மச்சானா மானங்கட்டவனே யாரை கேட்கிறாய் வரி, யாரிடம் கேட்கிறாய் வட்டி என்று அவர் கூறிய அந்த முழக்கங்கள் இன்னும் நம் தமிழ் மண்ணில் மறையாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வீர வசனங்கள் அப்படி, வீர புரட்சி அப்படி. அதை பார்த்து இன்னும் பல பாறைக்காரர்கள் வரி கொடுத்து கொண்டிருந்தவங்க கூட ஆகா வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிர்த்து நிற்கிறார், அவருடன் நம்மளும் எதிர்த்து நிற்போம் என்று வீரபாண்டியன் கட்டபொம்மனுக்கு பின்னாடி வந்து நின்றார்கள் மற்ற இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள். இந்த மாதிரி புரட்சி வெடிக்க ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பயம் வந்தது. ஆங்கிலேயர்கள் உடம்பில் உள்ளத்தில் அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. என்ன செய்வது, வீரபாண்டிய கட்டபொம்மன் இவ்வளவு புரட்சிகளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார், நம்ம என்ன செய்வது என்று அவர் குழம்பி போய் நிற்கிற நேரத்தில் தான் அவர்களுடைய ஆலோசனை சபையிலே ஒரு ஒளி எழுந்தது. கட்டபொம்மனை நாம் வீழ்த்த வேண்டும், கட்டபொம்மனை நாம் வீழ்த்தினால் மட்டும்தான் நாம் வரிகளை சரியாக வசூலிக்க முடியும், இந்த இந்தியாவை நாம் ஆக்கிரமிக்க முடியும் என்கிற அந்த ஒளி, அந்த சத்தம் கேட்ட உடனே ஆங்கிலேயர்கள் எல்லாரும் முடிவு செய்தார்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடே பார்க்கிற மாதிரி அவரை கொண்டால் மட்டும்தான் நமக்கு அஞ்சுவார்கள் என்று கூறி கட்டபொம்மனை கொல்லுவதற்காக படையெடுத்தார்கள். 1791 ஆண்டு செப்டம்பர் 1 படை எடுக்குது. பானர்மன் என்ற தலைமையில படை கிளம்புது. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தெரியாது படை வருகிறது என்று தெரியாது. திடீர்னு படையை எடுத்து கொண்டு போய் வீரங்கி வண்டியெல்லாம் வைத்து சுடுகிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கோட்டையின் மதில் சுவர்கள் இடிந்து விழுகிறது. கட்டபொம்மன் யார் இது என்று வெளியே வந்து பார்க்கிறேன், ஆங்கிலேயர்கள் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பயந்து ஓடவில்லை, எதிர்த்து நின்று போரிடுகிறார்கள், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் சரியாக உச்சகட்டத்துக்கு போகுது. தமிழர்கள் பாதி பேர் கொல்லப்படுறாங்க. கட்டபொம்மனுடைய படைகள் முக்காவாசி பேர் காலி ஆயிடுறாங்க. இப்ப கட்டபொம்மனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, நம்ம நாட்டை எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டும், பாளையக்காரர் என்ற உரிமையை நாம் கைவிற்றக்கூடாது, பாளையக்காரர் என்கிற நாம் நம் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பக்கத்தில் இருக்க ஊருக்கு அடைக்கலம் செல்கிறார். பயந்து ஓடவில்லை, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் கூறுகிறார்கள் கட்டபொம்மன் பயந்து ஓடிவிட்டார் என்று. ஆனால் பயந்து ஓடவில்லை, தாம் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அந்த நாட்டிற்கு அடைக்கலம் புகுந்தார். ஆனால் கட்டபொம்மனுக்கு தெரியாது புதுக்கோட்டை மன்னர் ஒரு நயவஞ்சகன் என்று தெரியாது. அந்த நயவஞ்சகன் தன்னுடைய ஆங்கிலேயர்களுக்கு பயந்து தன் கட்டபொம்மன் இங்கு இருப்பதை ஆங்கிலேயர்களிடம் கூறிவிடுகிறார். ஆங்கிலேயர்கள் வந்து கட்டபொம்மனை பிடித்து செல்கிறார்கள். பிடித்து செல்கிற நேரத்தில் கூட வாய் நடுக்கமில்லை, கண்களில் பயம் தெரியவில்லை, உள்ளத்தில் அச்சம் இல்லை, ஐயோ நம்ம சாக போறோமே என்கிற துளி பயம் இல்லை. கம்பீரமாக நடந்து சென்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். 2 ஆங்கிலேயர்கள் இப்படி பிடிச்சிருக்காங்க சைட்லயும். அவர் சொல்றாரு, என்னை விடுங்க, துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை என்று சொல்லிவிட்டு தைரியமாக தூக்கு மேடையில ஏறி நின்னார். ஏறி நின்று என்ன தெரியுமா சொன்னாரு, ஐயோ நம்ம சாக போறோமே, எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் சொல்லல, நானும் அன்றைக்கு என் கோட்டையில் வீரர்கள் மாய்ந்ததை போல் நானும் என் உதிரம் சென்று இறந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறியதால் எனக்கு இந்த இழிவான மரணம் எனக்கு தேவைதான் என்று அவருடைய வாயிலில் முழக்கம் ஏற்பட்டது. அது மட்டும் அல்லாமல் என்னுடைய நாட்டை என்னால் சரியாக காப்பாற்ற முடியவில்லையே, என்னால் என்னுடைய கடமையை சரியாக செய்ய முடியவில்லையே, இங்கே ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க முடியவில்லையே என்று அவர் முழங்கிக் கொண்டே அந்த தூக்கு கயிறை பார்த்து சிரித்தார். சிரித்தவுடன் அந்த தூக்கு கயிறை முத்தமிட்டு தன் தலையிலே மாட்டி உயிரை மீட்டார். யாருக்காக? இந்த நாட்டிற்காக. ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் அடிபணியவில்லை, அவர்களை எதிர்த்தார்கள். அதன் காரணமாக அவர் உயிர் தியாகம் செய்யப்பட்டது. ஆக நம்மளுடைய முன்னாள் சமூகம் கட்டபொம்மனை போற்றியது, நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் பின்வரும் சமுதாயம் கட்டபொம்மனை போற்ற வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.